இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. உலக நாடுகளை அதிரச் செய்திருக்கும் டிரம்பின் கோல்டன் டோம் திட்டத்திற்கு சீனாவும் ரஷ்யாவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. As we make a historic announcement about the Golden Dome missile defense shield, that's something we want. அமெரிக்காவை பரந்த ஏவுகணை அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க 15 லட்சம் கோடி ரூபாய் செலவில் கோல்டன் டோம் என்ற பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது. சீனா, ரஷ்யா, வடகொரியாவில் இருந்து வரும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கத்தோடு இந்த அமைப்பு செயல்படும். உலகின் மறுபக்கத்தில் இருந்து அல்லது விண்வெளியில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை கூட இந்த உயர்தர கட்டமைப்பு தடுத்து நிறுத்த வல்லது என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். Once fully constructed, the Golden Dome will be capable of intercepting missiles even if they are launched from other sides of the world and even if they are launched from space. இந்நிலையில் இஸ்ரேலின் அயன் டோம் மூலம் ஈர்க்கப்பட்டு ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள கோல்டன் டோம் திட்டத்தை கனடா பிரதமர் மார்க் கார்னி வரவேற்றுள்ளார். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் வரி உள்ளிட்ட விஷயங்களில் முரண்கள் இருப்பினும் கனடா மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் இத்திட்டத்தை வரவேற்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கோல்டன் டோம் திட்டத்தை சீனாவும் ரஷ்யாவும் எதிர்த்துள்ளன. சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோல்டன் டோம் திட்டத்தின் மீது தீவிரமாக கவலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா அனைத்து நாடுகளின் பாதுகாப்பையும் சமரசம் செய்யக்கூடாது என்றும் விண்வெளியை இராணுவமயமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் சீனா வலியுறுத்தியுள்ளது. கோல்டன் டோம் திட்டத்தின் பல விவரங்கள் மற்றும் நுணுக்கங்கள் தெளிவாக இல்லை என்றும் அமெரிக்காவுடனான அணுசக்தி சமநிலை எவ்வாறு பாதிக்கலாம் என்பது குறித்து ரஷ்யா கவலை கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா, ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் கோல்டன் டோம் திட்டம் பற்றி அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் புகழ்ந்துள்ளது. கப்பலில் செலுத்தப்படும் ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுத ஏவுகணைகள் உள்ளிட்ட உயர்தர ஆயுதங்கள் அனைத்தையும் அழிக்கும் திறன் உடையது என்று தெரிவித்துள்ளது. 2029க்குள் செயல்படுத்தப்படும் கோல்டன் டோம் திட்டத்தின் நிர்வாகத்தை அமெரிக்க விண்வெளிப்படையின் துணைத் தலைவர் ஜெனரல் மைக்கேல் குவெட்லின் மேற்கொள்வார் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக பவித்ரா. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.